கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45வது வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்ல முத்துக்களை சம்பாதிக்கிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வானத்திலிருந்து மழை பொழிகிறது. சில துளி அது குளக்கரை ஓரத்தில் விழுகிறது, அது தெரியாமல் போய்விடுகிறது. சில துளி மழை துளி மணலில் விழுகிறது, அது காணாமல் போய்விடுகிறது. சில துளி சாக்கடையில் விழுகிறது, அதை யாரும் பிடிக்கப் போவது கிடையாது. சில துளி குளத்தில் விழுகிறது, அது பரவி போய்விடுகிறது. ஆனால் ஒரு சிற்பி அப்படியே ஓப்பன் ஆகிட்டே இருக்குமா, எப்போ மழை துளி விழும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்குமா. ஒரு துளி விழுந்த உடனே அந்த சிற்பி அப்படியே என்ன செஞ்சிருமா, டக்குன்னு மூடிடுமா. சில நாள் கழித்து அது முத்துக்களாய் மாறுகிறது. பல முத்துக்களாய் பல சிற்பிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே காத்துக்கிட்டே இருக்குமா. பல சிற்பிகள் ஒரு துளி விழுந்த உடனே அப்படியே மூடிடுமா. அந்த மழைத்துளி தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முத்துக்களாக மாறுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வசனம் பனித்துளி போல இருக்கிறது அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கார் ஆண்டவர். என்னுடைய வசனம் புள்ளின் மேல் அந்த பெய்கிற பனித்துளிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேத வசனமும் அந்த முத்துக்களுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக மத்திய 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த வசனம்தான் விதை. அது விதைக்க ஒருவன் புறப்படுகிறான். விதைக்க ஒருவன் புறப்படும் போது சில விதை அது வழியருகே விழுந்து விடுகிறது. அது போறவங்க வரவங்களெல்லாம் மிதித்து பலன் இல்லாமல் போய் விடுகிறது. இரண்டாவது, சில விதை கற்பாறையிலே விழுகிறது. அதில் கொஞ்சம் மணல் இருக்குது. அது உடனே அது முளைத்து வெயில் அது மேல் பட்ட உடனே அது காய்ந்து அப்படி கருகி போய்விடுது. மூன்றாவதாக, முள்ளுள்ள இடங்களிலே அந்த விதை அந்த வசனம் விழுகிறது. அதுதான் உலக கவலைகளும் பாவங்களும் அது வளர்ச்சி அடையாதபடிக்கு நெருக்கி போடப்பட்டது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அதுதான் அந்த பரலோக ராஜ்யம், அந்த முத்துக்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த வேத வசனங்கள் அது முத்துக்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. அது சிற்பிக்குள்ளே போகும்போது அது முத்தாக சேகரிக்கப்படுகிறது போல நீங்களும் நானும் தான் அந்த சிற்பி. இந்த சிற்பிக்குள்ளே இந்த வேத வசனங்கள் எல்லாம் வரும்பொழுது அது முத்துக்களாக பரலோக ராஜ்யமாக மாறுகிறது. பரலோக ராஜ்யமாக நீங்களும் நானும் மாறுகிறோம். ஆப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோமா? ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பஞ்ச தேசத்திலே அவன் விதைத்தான். 100 மடங்கு பலனை அறுவடை செய்யும். நீங்களும் நானும் 100 மடங்கு அறுவடை பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. இது கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே பரிசுத்த அலங்காரத்தோடு போய் கர்த்தரை தொழுது கொள்ள கிருபை தார். ஆண்டவராக இயேசுவின் நாமம் உலகமெங்கு இன்றைக்கு மகிமைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடித்து பாதுகாத்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.